எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சித்தயோகி சிவபிரபாகர சுவாமிகள் அப்படிங்கிறவரோட ஜீவசமாதி அமைந்திருக்கிற இடத்துல தான் இருக்கும். அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 723 வருஷம் தன்னோட ஸ்தூல உடலோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா அவர் சமாதி அப்படிங்கிறது ஆயிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த இடத்துல இருந்து தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை காடுகள் இதெல்லாமே இங்கேருந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஞானம் அடைதல் அப்படிங்கிறத பற்றி நிறைய கேள்விகள் நான் ஒரு வருஷத்துல ஞானம் அடைஞ்சிருவேனா, இல்லை ஒரு நொடியில் அடைஞ்சிருவேனா, இல்லை எனக்கு ஒரு ஜென்மம் பிடிக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு எளிமையான விஷயம் என்னன்னா, ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் போய் அடைய முடியாது, அது எங்கேயோ கிடையாது. சரிங்களா? ஞானம் அப்படிங்கிறத எப்படி அடைய முடியும்னா, முதல்ல எல்லாருமே இங்க ஒரு ஞானியா தாங்க இருக்காங்க. இதுதான் உண்மை. இது எப்படிடா அப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை பதிவு முடியும் போது உங்களுக்கே புரியும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்க நானும் ஞானியா தான் இருக்கேன், அதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஞானி தான், இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவரும் ஞானி தான். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஞானம் அடைந்த நிலையிலேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு என்னன்னா நம்மளோட நிலை என்னங்கிறது நம்ம மறந்து போயிருக்கோம். அவ்வளவுதான். என்னைக்கு நம்ம விழிப்புணர்வா நான் ஞானம் அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலையை நீங்க உணர்றீங்களோ, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்த போய் ஞானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கடைசி கோல் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு அதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். அங்கே போகிறது, இங்கே போகிறது, இல்லை அந்த பயிற்சி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தேடி ஓடுறோம். இதெல்லாமே எதுக்குன்னா நம்ம நம்மளோட நிலையை திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு டூலாக தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். ஆனால் இது நிறைய பேருக்கு வேலை செஞ்சும் இருக்கு, சில பேருக்கு வேலை செய்யாமே போயிருக்கு. வேலை செய்யாமனா அடுத்த ஜென்மம் அப்படின்னு கடத்திட்டு போயிருக்குது. ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, இந்த இடத்துல இந்த சனத்துல நீங்க ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுபூர்வமான நிலை என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு நீங்க ஞானி தாங்க. கன்ஃபார்மா நீங்க யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிய வந்துடும் அந்த நிலை என்ன அப்படிங்கிறது. இது எப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எனர்ஜி cannot be created nor destroyed but it can be transformed into another form அப்படிங்கிறது. இதுதான் உண்மை. இங்க ஒரு விஷயத்தை நம்மளால ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மை நம்மளால இன்னொரு ஃபார்மா வேணா மாற்ற முடியும். அதே மாதிரிதான் நம்மளோட நிலை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து அடுத்த நிலைக்கு மாறணும்னா அதுதாங்க ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எப்படிடா இது இந்த பையன் எப்படி சொல்றா அப்படிங்கிறது இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க. இதை கொஞ்சம் நீங்க சத்து விசாரம் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே இதுக்குள்ள எவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஞானம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா, இப்படிங்கிற ஒரு நொடியோட ஒரு இந்த நொடியில இருக்கிற ஒரு நொடியிலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் இந்த ஞானத்தோட ரகசியம் அப்படிங்கிறது. இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஞானம் எவ்வளவு நேரத்துல நிகழும் அப்படின்னா, நீங்க ஒரு செம்பருத்தி இலையை எடுத்து கசக்கிற நேரத்துக்குள்ள உங்களால ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி அஷ்டவக்ரர் அந்த அவர் கூட இருக்கிற அந்த ராஜாக்கு எவ்வளவு நொடிகள்ல ஞானம் அடைய வச்சாருன்னா, அந்த குதிரையில ஏறி அந்த கால் எடுத்து அடுத்த பக்கம் போடுறதுக்குள்ள அவர் ஞானம் அடைச்சார் அப்படிங்கிற ஒரு கதை. இதை பத்தி நம்ம விளக்கமா நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இதுதாங்க ஞானம் அப்படிங்கிறதோட ரகசியம். நம்ம எங்கேயோ இருக்குது, ஏதோ ஃபார்வர்டு ப்ராசஸ் முன்னாடி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஞானம் அடைதலின் நிலை என்னன்னா பேக்வேர்டு ப்ராசஸ். நம்ம வந்த இருப்பு நிலைக்கு திருப்பி ரிட்டர்ன்ல போகணும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஃபார்வர்ட் ஆகி ப்ரோக்ரஷன்ல போகணும்னு. இது ப்ரோக்ரஷன்ல போகக்கூடாது. நீங்க ரிக்ரெஷன்ல போனீங்கன்னா மட்டும்தான் ஞானம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். அந்த நிலையில இருந்து பார்க்கும்போது அதோட அலாதியான இன்பம் அப்படிங்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்லை. நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல சந்திப்போம்.